ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து மீன் பண்ணைக்கு வந்துருங்க. நம்ம அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வளர்த்துட்ருக்காரு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மீன் வந்து செத்து போச்சு. புதுசாக மழை பெஞ்சதுக்காக அந்த புது தண்ணி வரவே பாருங்களேன், எல்லா மீனும் செத்து போச்சு. அவர்கிட்ட கேட்கலாம். சன்னமானவர் இருக்காங்க, ஒரு சாதாரண ஒரு விவசாயி. இந்த மாதிரி தண்ணி புது தண்ணி வந்து இந்த மாதிரி ஆகி போச்சு. மொத்தம் இது கொஞ்சம் தாங்க, இன்னும் 3 பக்கம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது புதுசாக நான் நேற்று நைட்டு மழை பெஞ்சிருக்கு. அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாருங்களேன், சுற்றி தண்ணி தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் விட்டுருக்காரு புதுசாக. அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மீனும் செத்து போச்சுங்க. இங்கே பாருங்களேன், எல்லா மீனும் செத்து போய் கிடக்குது. எல்லாமே கண்டை தானே எல்லாம். ஜிலேபியா? கண்டை மீன், ஜிலேபி மீன் எல்லாமே செத்து போய் கிடக்குதுங்க. பாருங்கள், எவ்வளோ பெரிய ஜிலேபி பாருங்களேன், எல்லாம் செத்து போச்சு. புது தண்ணி வரவே செட் ஆகலை எதுக்கும். பாருங்கள், தான் வந்து பிடிச்சி விற்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது காமிங்க பாருங்களேன். இந்த சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய மீன் செத்து போய் கிடக்குது பாருங்களேன். மொத்தத்தை வாரி போட்டு வச்சுருக்காங்க வெளியில் பாருங்கள். எல்லாமே மூச்சு கிடக்குது. இது எதனால் செத்துச்சுன்னு தெரில. ஒருவேளை புது தண்ணி வந்தாலும் செத்துச்சானு தெரில. பாருங்கள், எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு, அவருக்கு நஷ்டமாயிடுச்சு. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து மீன் குட்டை, அவருடைய மீன் குட்டை. இதுலேயே மீன் இருக்குது. இதை வந்து வலை விட்டு பிடிச்சி மீன் காமிக்கலாம், வாங்க பார்க்கலாம். எவ்வளோ பேர் மீனுக்கு காமிப்பார். பிரபாகரன் வந்து பிடிச்சி காமிப்பார். தயாளன், அசால்ட்டு ஒன்றா இருக்காங்க, வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பெரிய மீன் குட்டை. இதில் வந்து பார்த்திங்கன்னா வவ்வா மீன், விரால் மீன் எல்லாமே இருக்குது. இப்போ வந்து இதில் எப்படி மீன் பிடிப்பாங்க, தீவனம் போட்டு நல்லா வளர்த்து தான் மீன் வைப்பாங்க, எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே. பாருங்கள், இதை பற்றி பிரபாகரன் சொல்லுவார். காலையில் கூட தீவனம் போட்டாங்க, போட்டு வவ்வா மீன்லாம் வந்து எனக்கு ஏறி வச்சுது. இப்போ வந்து இயற்கையான தீவனம் விட்டு அழகாக வளருது மீன். மொத்தமே லோன் வாங்கி தான் பண்ணியிருக்காரு மாமா. முன்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி வந்து மொத்த மீன் செத்து போச்சு. செத்து போயிட்டு கஷ்டத்தில் இருக்கிறாரு மாமா. அதனால தான் பேச முடியல அவரால். ஓகே ஓகே ஓகே. இப்போ மீன் எங்கன்னா கொஞ்சம் இருக்குல்ல, அதை பிடிச்சி காமிக்கிறீங்களா? அப்போ தான் வந்து நிறைய வந்து இது பண்ண முடியும். கட்டலாம்ல, வாங்க போகலாம். பாருங்கள், கணத்தில் பாருங்களேன், மீன் மேய்ஞ்சிட்டு பாருங்கள். ஃபுல்லாக மீன் தான். பிரபா, இது என்ன மீன்? ஃபுல்லாகவே ஜிலேபி மீனுங்க. இதில் தான் இந்த மீன் தாங்க செத்து போச்சுங்க. பாதி மீன் செத்து போச்சு. அது பாருங்கள், செத்து பண்ண மீன் இருக்குது. எப்படி மேய்ஞ்சிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் வளர்ந்தால் தான் பிடிக்க முடியும். பாருங்கள், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வலை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து குட்டையில் மீன் குட்டையில் விட்டு பிடிக்க போகிறோம். அது மாமானா வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. மாமா மூஞ்சியாமே எல்லாம் பரவாயில்ல, ரெடி ஆகிட்டுருக்கான். இப்போ போக போகிறோங்க, ரெடி ஆகிட்டாச்சுங்க. மாமா ரெடி ஆகிட்டு இருக்காரு. இப்போ எல்லாம் போக போகிறோம். வலை எல்லாம் சிக்கல் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து மீன் வெட்டி கிளம்பிட்டாங்க, மீன் பிடிக்க போகிறாங்க. இப்போ அது செத்து போன மீன் தான் காமிச்சிட்டேன். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சி நம்மளுக்காக காமிக்க போகிறாங்க. வீட்டில் பாருங்கள், எல்லோரும் போயிட்டுருக்காங்க. போய்ட்டு மீனை வந்து பிடிக்கிறது வந்து நம்ம காமிக்க போகிறாங்க ஃப்ரெஷ்ஷாக. இப்போ வந்து அப்படியே வலை விட்ட உடனே கிடைக்குன்னு சொல்கிறாங்க. இதனால செம்ம தண்ணி ஆகி போச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கணத்தில் தாங்க நான் மீன் பிடிக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வலை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வலை விட்டு உங்களுக்கு காமிக்க போகிறாங்க. வலை விட்டு கொஞ்சம் நேரத்தில் மீன் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க ஆளுங்கெல்லாம். பாருங்கள், இந்த வலையை தான் விட போகிறாங்க. பச்சை பசங்க இருக்குங்களா, தண்ணி வந்து பயிரெல்லாம் முழுகிச்சிங்க. பாருங்களேன், பயிரெலாம் முடிக்கிச்சு. இப்போ வந்து கீழே இறங்கி பிரபாகரனை விட போகிறாரு. அசால்ட்டு மாமா பாருங்கள், போயிட்டுருக்காங்க வலை எடுக்க. இன்றைக்கி வேறு லெவலில் இருக்க போகுது வீடியோ. மாமா பார்த்து போ, இப்படி போல போய்டு கிராஸ் பண்ணி. இன்றைக்கி மீன் வெளியே இறங்கிட்டு இருக்காருங்க. நிறைய மீன் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த குட்டையில். பார்க்கலாம் இருங்க, வலையை பிடிச்சிட்ருக்காங்க. கொஞ்ச நேரம் விட்டால் போதும். இது மாதிரி கணத்தில் நம்ம விடுறதுனால என்ன நடக்குன்னா உடனே மீன் கிடைக்கும். ஏன்னா கணத்தை உள்ள விட்டு மீன் எங்கே வெளியில் போகாது. பாருங்கள், பிரபாகரன் நின்றுட்டுருக்காரு. அப்படியே இறங்க போகிறது இல்லையா? அப்படியே தண்ணியில் இறங்க அப்படியே இந்த கரையிலேருந்து அந்த கரையை எடுத்து போய் விட்ருவாங்க. பாருங்கள், வலையை பிரிச்சுட்ருக்காருங்க. பிரித்து விட்டுட்டே இருந்தாருன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து போட்டுட்டு விட்ருவாங்க நடுவில். அது மீன் வெளியே வர சொல்ல எல்லாம் மாட்டிட்டு அடி நிற்குங்க. பாருங்களேன், இதுமாதிரி வலை வந்து சிக்கிட்டுருக்கு. இருமாம்மா அங்கே ஏதோ லூஸாக கட் ஆகிட்டு தானே பிரபா? உனக்கு எதாவது தெரியுதா இல்லையா? எதுவுமே தெரியல தானே? வலை அங்கே எதை தெரியல தானே உனக்கா? பிரபா நின்றுட்டுருக்காரு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு இருக்குது.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இங்கேருந்து வலையை தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. அவர் வந்து இந்த கரையிலேருந்து அந்த கரை போவாங்க, போயிட்டு ஆக்ரோஷமாக செயல்பட்டு இருக்காரு நம்மளுக்காக வந்து அசல்ட் மாமா. அவங்க பாருங்களேன், வாழை மொத்தம் போயிட்டுருக்காரு. இப்போ வந்து இந்த வலையை விட்டு எவ்வளோ நேரம் இருப்போம்? 10 நிமிஷம். ஒரு 10 நிமிஷம் தான் போகிறோன்றாங்க. ரிசல்ட் தெரிஞ்சிருன்னு சொல்கிறாங்க. 10 நிமிஷம் பாருங்கள் எப்படி தான் வலை விட்றாங்க. ஏன்னா வந்து இதுமாதிரி விடுறதுனால கணத்தில் இருக்கிற மீன் எல்லாம் வெளியே வர சொல்ல வந்து மாட்டி சிக்கி நிற்குங்க. அதான் ஏன்னா இங்கே மாங்காய் இருக்குது, மாங்காய் சாப்பிட்லாம் வர இடத்துல. கொஞ்சம் நல்ல மாங்காவா நல்லா தாங்க இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் வேறு லெவலுக்கு மாங்காய் மரம். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அப்படியே பார்த்திங்கன்னா கீழே மீனுங்க. பக்கத்து வேலை பசங்க எல்லாமே தேங்காய் மரம் இருக்குது, தேங்காய் மரம் சாப்பிடுவாங்க. பாருங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வளைந்து விட்டாருங்க, அந்த மூலையை விட்டார். இப்போ ஒரு 10 நிமிஷம் பாருங்கள், உங்களுக்கு மீன் அடிக்கிறது தெரியுதா? பெரிய மீன் அடிக்குது பாருங்கள். எந்த மீன் கிடைக்குன்னு பார்க்கலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிட்டு அதுக்காட்டியே நம்ம மாங்காய் சாப்பிட்டுட்ருப்போம் 10 நிமிஷத்துக்குள்ளே உப்பு எல்லாம் தடவி. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கேழ்வரகுங்க, கேழ்வரகு விளை வச்சுருக்காங்க. நாங்கள் வலை விட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள் தென்னை மரம் இருக்குது, மாமரம் அப்படியே பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குங்க. ஃபுல்லாக மீன் அந்த கிணத்துல வலை விட்ருக்கோம். வேறு லெவலில் இருக்குங்க இந்த வில்லேஜ் லைஃபு. பாருங்களேன், ஃபுல்லாக தண்ணிங்க, ஏரியில் தண்ணி வந்துச்சு. இப்போ பாருங்கள் இந்த நாரெல்லாம் பறந்து போகுதுங்க. கேழ்வரகு வச்சுருக்காங்க. இது வந்து களை வெட்டினா விடுதலை மருந்து போட்ட போதுங்க, பச்சை பச்சை வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிடுவாங்க. ஒவ்வொரு டைமு விவசாயத்துக்கு அப்போ அறுவடை பண்ணுறாங்களா அப்போல்லாம் இந்த வேப்ப மரத்துக்கு சாமி கும்பிடுவாங்க. அவங்க குலதெய்வத்துக்கு கும்பிடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது பார்த்திங்கன்னா தென்னங்கன்று பதை போட்டிருக்காங்க, பது போட்டு வச்சுருக்காங்க. இது ஒரு கிணறு, இதுலேயும் மீன் இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள் வயல். பாருங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கானுங்க மீன் எடுக்கிறதுக்காக. எல்லோரும் வந்து வெயிட் பண்ணி உட்காந்துட்ருக்கோம். இது என்ன நடக்கும்னு தெரியல. மீன் கிடைக்குமா கிடைக்காது தெரியல. ஏன்னா நிறைய மீன் செத்து போச்சு, அந்த விரக்கத்திலே இருக்கார் அவர் வேறு. அப்புறம் மீன் ஒரு அடிக்குதுங்க, ஆனால் வந்து எப்படி பிடிக்குதுன்னு தெரியல. அங்கே வெயிட் பண்ணலாம். என்ன மீன் வந்து வலையில் போய் எடுக்க போகிறாங்க. பாரு மச்சான் குதிக்கிறான், குதிச்சிட்டாங்க. போடா வலையை போய் தேட போகிறான். மீன் இருக்கா நேற்று தூக்கி பாரு. பார்க்குறான் மீன் இருக்கா பாருங்க. அப்படியே போட்டு குச்சி எடுக்கிறான். பாரு இந்த காமிடா இல்லையா? உள்ள போய் பார்த்துட்ருக்காங்க, மீனே கிடைக்கலன்றான். ஏதாவது ஒரு மீன் கச்சவட தூக்கிட்டு வந்துடுறா. இல்லை ஃபுல்லாக பார்த்துட்டு போகிறாருங்க. ஏதாவது மீன் கிடச்சா திருப்பி எடுத்துன்னு வருவார். உள்நீச்சிலே போயிட்டுருக்காரு உள்ளார. பார்க்கலாம் ஏதாவது மீன் கிடச்சிருக்காருன்னு பார்க்குறாரு. இது மாதிரி குத்து இல்லை தக்க மாட்டினா. இதுமாரி கிடைக்கலங்க, மீனே கிடைக்கல போல். சரி இன்னொரு டைம் வந்து பார்க்கலாம். இன்னும் வவா மீனாக இருக்குது, அதெல்லாம் பிடிக்கிறதுக்கு காமிக்க போகிறோம். அடுத்தது இந்த வலை விட்டோம், ஆனால் மீன் ஒன்று கூட மாட்டலைங்க. இல்லையாடா இல்லை வந்துடுவா. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இனி வந்து பார்த்தீங்கன்னா கையை வந்து டவுன் பண்ணிக்க. மீனே கிடைக்கலையா? சரி வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி மீன் எல்லாம் கிடைக்கல, செத்து போச்சுனால எல்லா மீனும் வரல போல். அடுத்த வீடியோவில் வந்து நல்லா மீன் பிடிக்கிறத ஃபுல்லாக காமிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை நாங்கள் எடுக்காமல் விட்டு வந்துட்டோங்க. மறுநாள் காலை போய் எடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டிங்கன்னா பெரிய விரால் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த வலையிலேயே. அதை வந்து பார்த்தீங்கன்னா காலைல சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ மட்டும் வந்து காமிச்சாங்க. ஏன்னா வந்து நான் வந்து மீன் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலைல வந்து அவங்க மீன் எல்லாம் பிடிச்சி காலைல விற்றுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ மீன் கிடச்சிருக்கு. ஆனால் நான் எனக்கு தான் வந்து அங்கே போக ஒரு டைம் கிடைக்கல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய மீன் கிடச்சி, எல்லாமே நாட்டு மீன் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது விரால் மீன் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பண்ணையில் போய்ட்டு வீடியோவை நான் வந்து அடுத்த வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள்.